ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெமன் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து லெமனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 12 லெமன் எடுத்துருக்கேன் நான். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய்க்கு தேவையான பொருளை வதக்கி அரைச்சிடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 6 காஞ்ச மிளகாய் பெருசு எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். இப்போது வறுத்துட்டு அதை வந்து அம்மியில் இடிச்சிக்கிறேன். அது வந்து நான் காட்டல வீடியோவில். நான் வந்து அம்மியில் அரைச்சிக்கிட்டேன். நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் தண்ணியை ஊற்றி இந்த எலுமிச்சை பழத்தை முழுசாக போட்டு வேக வச்சிடலாம். ஏன் நான் முழுசாக போட்டு வைக்கிறேன்னா, கட் பண்ணி வேக வைக்கும்போது அதோடய கசப்பு எல்லாமே எலுமிச்சை பழத்தில் ஏறிடும். அதனால தான் நான் கட் பண்ணாத முழுசாக போட்டு வேக வச்சுருக்கேன். இது எப்படி வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணுன்னாக்கா, அதுவே வெடிப்படும், விரிசல் விடும். அப்போ வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது வெந்துருச்சுன்ட்டு. நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து எலுமிச்சை பழம் நல்லா வேகட்டும். இல்லை நான் வேக வைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அரிஞ்சு போட்டுட்டு அதில் கல் உப்பு ஒரு 2 கைப்பிடி போட்டு நல்லா சூரிய வெளிச்சத்தில் வச்சுருங்க. 2 நாள் மூடி போட்டு வச்சுருங்க. அப்படியே எடுத்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஊற வைக்கல, அதனால் இப்படி செஞ்சிடுறேன். இப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். எலுமிச்சம்பழம் இந்தமாரி வெடிப்பு விடும். இந்தமாரி வெடிப்பு விட்டுருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதை எடுத்து நல்லா ஜில் தண்ணியில் போட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சாரெலாம் வெளியே வரும். அந்த சாரோடு எடுத்து வச்சுருங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதே கடாயை நான் வச்சுக்கிறேன். அதே கடாயை வச்சுட்டு நல்லா கடாய் சூடாகணும். சூடானதும் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதனால நல்லெண்ணெய் சூடானது பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு வச்சுக்கிறேன் நான். நல்லா வெந்திருக்கு உள்ளே நல்லா சூப்பராக. இதில் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தயம்லாம், அதை எடுத்து சேர்த்துட்டு உடனே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சதை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல் உப்பு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தான் மெயின். உப்பும் காரமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கணும் எப்பவுமே ஊறுகாயில். சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நல்லா அடுப்புலேயே வைக்கும்போது எண்ணெய் பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு சக்கரை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைனாக்கா வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி மூடி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி செஞ்சேன்னா நாளைக்கு தான் அதை யூஸ் பண்ணேன். அது எல்லாம் ஊறட்டும்னு விட்டுட்டேன். அதே மாதிரி ஊறிடுச்சு. நல்லா ஊறிட்ட அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து நான் வந்து பழைய சோறு வச்சுருந்தேன். பழைய சோறில் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் இது நல்லா ஊறிடுச்சு எலுமிச்சப்பழம். அதில் பாருங்க, பழைய சோத்தில் தயிரை ஊற்றி சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா கலந்து இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டிலே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூவா. என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.